தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்ல டேட்டு தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு பார்த்தா சீட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு, அதாவது இந்த வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து ஒரு 1000 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு. எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு எவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் நமக்கு இங்கே ரிசர்வேஷன் இருக்குது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. எதுக்கு? கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மார்க் இருந்தாவே கொடுக்கலாம். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பணம் ரெடியாக வச்சுருக்காங்க, எவ்வளோ இருந்தாலும் நான் பே பண்ணுறதுக்கு ரெடின்னு. நம்ம கூட நம்ம சேனலில் முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. இப்போ எந்தெந்த காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அதிகமாகிருக்கு இந்த ஆண்டுலங்கிறத நான் டோட்டலாக சொல்கிறேன். ஏன்னா 1வது ரவுண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது ரவுண்டில் நிறையா சீட் ஆட் ஆனிச்சு. இப்போ 3rd ரவுண்டில் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். நம்மளுடைய என்எம்சியிலேருந்து இன்னைக்கு வந்து அக்டோபர் 16ஆம் தேதி இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனுடைய பிடிஎஃப் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடங்கள் இந்தியா முழுக்க, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 11,500 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு இந்த ஆண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் தமிழ்நாட்டில் ஒரு 1000 சீட்டு. அதாவது அன்னை மெடிக்கல் காலேஜில் போன வருஷம் 100 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி இப்போ 100 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கூடுதலாக வந்திருக்கு. தாகூர் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டாக இருந்தது 250 சீட்டாக மாறி 100 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதே போல் சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே வந்துச்சு. அதாவது 150 சீட்டாக இருந்தது 250 சீட்டாக மாறி மொத்தம் 100 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அருணை மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி 50 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பனிமலர் மெடிக்கல் காலேஜில் வந்து 150 சீட்டாக இருந்து 200 சீட்டாக மாதிரி ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் சுவாமி விவேகானந்தாவில் 150 சீட் இருந்து 200 சீட்டாக மாதிரி ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டாக இருந்து 250 சீட்டாக மாதிரி 100 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி போன ரவுண்ட்லேயுமே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த காலேஜில். ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டாக இருந்து 250 சீட்டாக மாறி இருக்கு. 100 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடியே கொடுத்துருந்தாங்க ஒரு 50 சீட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ் இந்த வருஷம் ஒரு புதிய மெடிக்கல் காலேஜ் உள்ள வந்திருந்தது. அங்கே ஒரு 50 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது சீட் மேட்ரிக்ஸ் வரையில் இன்னும் உறுதிப்படுத்திக்கலாம் எல்லாமே. ஓகே, தமிழ்நாட்டில் மட்டும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் கோட்டால நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் மட்டுமே 700 சீட்டு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போகலாம். அதில் பார்க்கையில் ஒரு 300 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டாக இருந்து 250 சீட்டாக மாறி 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டாக இருந்தது 250 சீட்டாக மாறி 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ லலிதாம்பிகையில் வந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டாக இருந்தது 200 சீட்டாக மாறி ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு மொத்தம் 300 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இப்போ தான் குழப்பம் உருவாகும். சார் தமிழ்நாட்டிலலாம் சீட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்கே, டீம்டு பக்கம் நான் அங்கே போயிட்டேன் சார், அங்கே லட்சமாக கொடுக்க வேண்டியதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேற இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கே, தமிழ்நாட்டில் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சுன்னா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக தான் ரொம்ப தீர ஆராய்ந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி போன வீடியோவில் கட் ஆஃப் நான் போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. உங்களோட அந்த பார்டரில் எந்த மார்க் வரைக்கும் கிடைச்சிச்சோ அதில் எத்தனை மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கிறத நீங்கள் அந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன் இருக்குது. இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த 7.5 ரிசர்வேஷன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு கொஞ்சம் எம்பிபிஎஸ் சீட்டு கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் காலேஜ் ஆட் பண்ணால் கூட ஏழை எளிய மாணவர்கள் படிப்பாங்க. ஸோ எத்தனையோ லட்சத்தை கொடுத்து முன்னாடியே நீட் எக்ஸாமுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜாக போய் ஃப்ரீயாக படிக்கலாம்னா அதில் எந்த சீட்டு இன்க்ரீஸ் பண்ணல. ப்ரைவேட் 1000 சீட்டை இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு புதிதாக வாங்கியிருக்கு. அடுத்த வருடம் எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து மாணவர்களே, சீட்டு வந்திருக்குது, நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தான். தீபாவளியை ரொம்ப ஜாலியாக கொண்டாடலாம், பட்டாசை வெடிக்கிற மாதிரி கொண்டாடலாம். பார்த்தா மாணவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து உருவாக்கிடக்கூடாது. அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து வந்தோன்னே உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். சரியா? யாரும் குழம்பிக்கிட்டு இருக்க வேணாம். ஏன்னா 2 பக்கமே இப்போ டிலே ஆக போகுது. இந்தியா முழுக்க சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கனால
கண்டிப்பாக அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக எதுவுமே கொடுக்கல. அதனால நீங்கள் யாருமே குழம்பிக்க வேணாம், பொறுமையாக இருங்க. தேங்க்யூ, பாய்.